மெட்டாவோட சிஓ மார்க் ஜுகர்பர்க் கிட்ட இந்த கேள்வியை கேட்டப்ப 2030க்குள்ள ஸ்மார்ட் போன்ஸ் எடுத்த ஸ்மார்ட் கிளாஸஸ் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்றாருங்க. மைக்ரோசாஃப்டோட ஹோலோலென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸோட இன்வென்டர் கிட்ட கேட்டப்ப ஸ்மார்ட் போன்ஸ் ஆர் ஆல்ரெடி டெட் அப்படின்னு சொல்றாருங்க. ஸ்மார்ட் போன்ஸ் ஆல்ரெடி செத்துருச்சு, பட் மக்களுக்கு தான் இன்னும் அது தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு மிகப்பெரிய ஸ்மார்ட் போன் மேனுஃபேக்சர்ஸ் கிட்டே கேட்டோம் அப்படின்னா ஸ்மார்ட் போனோட ஏதோ ஒன்று பெருசாக வரப்போகுது, இண்டஸ்ட்ரியா அதுதான் ரூல் பண்ண போகுது அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அது ஸ்மார்ட் கிளாஸாக இருக்க போகுது அப்படின்றது எல்லாரோட ப்ரெடிக்ஷன்ஸாக இருக்கு. நோக்கியாவோட சிஓ பெக்காலோன்மார்க் கூட ஒரு ஸ்பீச்சில் 2030க்குள்ள 6G உலகம் ஃபுல்லாக வந்துடும். ஆனால் மக்கள் இப்போ ஸ்மார்ட் போன்ஸை வச்சு 6G கனெக்ட் பண்ண போகிறது இல்லை, ஸ்மார்ட் கிளாஸை வச்சு தான் கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பொதுவாக டெக்னோ கம்பெனிஸில் இருக்கவங்க எல்லாமே ப்ரெசென்ட்டுக்காக எப்பயுமே ஒர்க் பண்ணவே மாட்டாங்க. ஃபியூச்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி அதை நோக்கி தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறவங்களால தான் இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ணவே முடியும். பண்ணலை அப்படின்னா இண்டஸ்ட்ரியை விட்டு ரொம்பவே ட்ராப் ஆகிற சுச்சுவேஷன் வரும். இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக நோக்கியாவே இருக்கு. இப்போ ஸ்மார்ட் கிளாஸஸ் எல்லாமே வர்றதுக்கு முன்னாடியே மொபைல் ஃபோன்ஸ்லேயே ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே இன்னும் நிறைய சேஞ்சஸை நம்ம பார்க்க தாங்க போகிறோம். ஃபோல்டபிள் ஃபோன்ஸ் இது வரைக்கும் சாம்சங் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதோட கவுண்ட் நாளடைவில் கூறும். இன்னும் நிறைய கம்பெனிஸ் அந்த ஃபோல்டபிள் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை கையில் எடுக்க தான் போகிறாங்க. அண்ட் மொபைல் ஃபோன்ஸில் ஃப்ரண்ட் கேமரா இப்போலாம் ஹோல் பஞ்ச் மாடலில் தாங்க தராங்க. ஆனால் அப்படின்னாலுமே நம்ம ஸ்க்ரீனில் ஏதோ ஒரு ஸ்பேஸை அது எடுக்க தான் செய்யுது. இதை ஃபுல்லாக ட்ராப் பண்ணணும் அப்படின்றக்கப்ப 100% ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நிறைய கம்பெனிஸ் எப்படி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கோ அதே மாதிரி அண்டர் டிஸ்பிளே கேமராவை கொண்டு வர போகிறாங்க. இப்போவே சாம்சங் கேலக்ஸி Z Fold, Xiaomi Mi Mix 4 அப்படின்னு இவங்க எல்லாமே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸோட சாப்டர் முடிய போகுது அப்படின்றக்கப்ப ஸ்மார்ட் கிளாஸஸோட ஆதிக்கம் ஆரம்பிக்க தாங்க போகுது. விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஆக்மெண்டட் ரியாலிட்டி இது ரெண்டும் தான் உலகம் ஃபுல்லாக ரூல் பண்ண போகுது. இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம உலகத்தில் இருக்கிற ரியல் டைம் ஆப்ஜெக்ட்ஸ், ரியல் டைம் சினரியோஸில் ஒரு 25% ஃபங்க்ஷனல் வேர்ல்டோட கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா அது ஆக்மெண்டட் ரியாலிட்டியாக வரும். இதே வேற ஒரு உலகத்தில் ஃபுல் ஆஃப் விர்ச்சுவல் வேர்ல்டில் நம்மளோட ஆக்ஷன்ஸ் அண்ட் நம்மளோட டிசிஷன்ஸ் மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா அது விர்ச்சுவல் ரியாலிட்டி. இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில் நம்மளோட அனிமேட்டட் அவதார்ஸ் தாங்க இருக்கும். அதுக்கு தொடக்க புள்ளியாக தான் இன்ஸ்டாகிராம்லேருந்து வாட்ஸ்அப் வரைக்கும் நம்மளோட அனிமேட்டட் அவதார்ஸை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஃபீச்சராக கொண்டு வந்திருக்காங்க. இந்த அனிமேட்டட் அவதார்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரம் நம்ம மெட்டாவர்ஸில் பார்க்க போகிறோம். ஆர் இப்போவே மெட்டாவர்ஸ்க்கு நம்மளோட அனிமேட்டட் அவதார்ஸ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ரெண்டு விஷயம் நம்ம இதுலேருந்து சொல்லலாம். இப்போ ஸ்மார்ட் கிளாஸில் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றக்கப்ப எல்லா பார்ட்ஸையுமே ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப சிறுசாக மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் கம்பெனிஸ் கிட்ட இருக்குங்க. அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்துச்சோ அதை விட பல மடங்கு இந்த பார்ட்ஸ் எல்லாமே கிளாஸஸில் எஃபெக்டிவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆக்மெண்டட் ரியாலிட்டி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி இது எல்லாத்துக்குமே கேப்பபிளான ஒரு ப்ராசஸிங் நமக்கு கிடைக்கும். அண்ட் இதோட நெகட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலுமே சேம் ப்ரைவசி இஷ்யூஸ் நமக்கு இருக்க தாங்க செய்யுது. நம்மளால் பார்க்குறது, நமக்கு கூட யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே அவங்களால மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கவும் முடியும். அண்ட் முன்னாடியாவது ஃபோனை ஒரு ரீசனபிள் டிஸ்டன்ஸில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இனி நம்ம கண்ணுக்கு முன்னாடியே எல்லாமே வரப்போகுது அப்படின்றக்கப்ப நம்ம கண்ணுக்கு எவ்வளோ சேஃப்டி இருக்க போகுது அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். வெல்கம் டு த ஃபியூச்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.